இரத்தத்தின் சத்தம், ஜனநாயகத்தின் யுத்தம். சத்தியத்தால் தூய்மையாக்குவோம், புதுமை பல படைத்திடுவோம். புதியதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். தினம் தினம் அதில் நாம் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். கூடி வாழ்ந்து பல கோடி நன்மை பெற்று புதுமை வரலாற்றை செய்திடுவோம். புதிதாக்கிடும் நன்மையால் உலகம் உயரட்டும். இரத்தத்தின் சத்தம். சத்தம் கேட்கிறதா? நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்கிறதா? நாம் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற நானும் நீங்களும் நன்றாக வாழ முடியும். இல்லை என்றால் இரத்தத்தின் சத்தமும் மரணத்தின் ஓலங்களும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வீட்டிலும் கேட்கப்படும். அநீதியின் சத்தத்தினால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நம்முடைய பிழை இரத்தத்தின் சத்தம். தேவையில்லாமல் சிந்திய இரத்தம் மற்றும் தேவையில்லாமல் பலியான உயிர்கள். குறிப்பாக டாஸ்மாக் குடியினால் பலியான உயிர்கள் பல. காவல்துறை பாதுகாப்பில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட மரணங்களால் பலியான உயிர்கள் பல. விசேஷமாய் நாம் அறிந்த காரியங்களில் சாத்தான்குளம் தந்தை மகன் பலியானது, சிவகங்கை அஜித்குமார் அவர்கள் பலியானது போன்ற பல சம்பவங்கள். அடுத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கரூர் சம்பவம் மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் என நம்முடைய சமுதாயத்தில் இரத்தத்தின் சத்தம் பல விதங்களில் சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். கட்சியின் மீதும் அல்லது சமுதாயத்தின் மீதும் பழியை சுமத்துவதை நிறுத்தி கொண்டு நம்முடைய ஜனநாயக கடமையை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். இரத்தத்தின் சத்தம். நாளை யாருடைய வீட்டில் வேண்டுமானாலும் அது கேட்கப்படலாம். என்னுடைய வீட்டில் வேண்டுமானாலும் அது கேட்கப்படலாம். இருப்பினும் காலத்தின் கட்டாயத்தை அறிந்து ஜனநாயகத்தின் பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏதோ இரத்தத்தின் சத்தத்திற்கு ஜனநாயகத்தில் வாழுகிற நானும் பொறுப்பாகிவிட்டேனோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது. இந்த எண்ணத்தில்தான் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஓட்டு போடுகிறது என்னுடைய கடமை என்று ஓட்டு போடுவது மாத்திரமல்ல, அனைத்து உயிர்களையும் காக்கும்படியாய் ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற நபர்களிடம் அவர்கள் சரியாக அதை செய்கிறார்களா, தற்காத்து முன்னெச்சரிக்கையாய் செய்ய வேண்டியவர்களை சிறப்பாய் செய்கிறார்களா என்பதை அறிந்து கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். சத்தம் கேட்கவில்லையா? சத்தம் புரியவில்லையா? அறிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாளை யாருடைய வீட்டில் வேண்டுமானாலும் அநீதியின் சத்தம் கேட்கப்படும். சத்தம் கேட்கவில்லையா? விடை தெரியவில்லையா? ஜனநாயகத்தின் யுத்தமே இதற்குரிய விடை. சத்தம் கேட்டு ஜனநாயக யுத்தம் செய்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்குரிய யுத்த களம். இதில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்வோம். தேர்தல் களத்தில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்வோம். தேவையற்ற வார்த்தைகளையும் குறை கூறுதலையும் தவிர்த்துவிட்டு நிறைவாய் நம்முடைய சமுதாயம் தலைத்து உயர்வதற்குரிய வழிகளை செய்வதற்குரிய காரியங்களை வழிவகுப்போம். ஜனநாயக யுத்தத்தின் வடிவில் நாம் அனைவரும் ஜனநாயக போர் செய்து ஜனநாயகனாக
ஜனநாயகியாக சமுதாயத்தை மீட்டெடுப்போம். சமுதாயத்தை தூய்மையாக்குவோம். சத்தியத்தால் சமுதாயத்தை தூய்மை ஆக்குவோம். ஜனநாயக யுத்தம் செய்ய இருக்கிற நாம் செய்ய தவறினால் பெரும் அழிவையும் பெரும் நஷ்டத்தையும் நான் எனக்கும், நீங்கள் உங்களுக்கும், நாம் அனைவரும் இந்த சமுதாயத்திற்கும் கொடுக்க நேரிடும். ஜனநாயக யுத்தம் செய்ய போகிற நாம் சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி சேருவோம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாவரும் சேருவோம். அதனாலே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு நாம் இந்த சமுதாயத்தை தூய்மையாக்கி புதியவை பல படைத்து புதுமை தமிழ்நாட்டில் வாழ்ந்திடுவோம். புது யுகத்தில் செழித்து தலை தோங்குவோம். இது சிந்திக்க வேண்டிய காலம். நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை நாம் பார்த்து கவனித்து நாம் செயல்படும் பொழுது நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது. இருப்பினும் நாம் தெரிந்தும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் இது எப்படி நடக்கும் என்று சிந்தித்து கொண்டே இது சாத்தியமில்லை என்று நாம் கடந்து செல்கிறோம். அழிவு வரும்பொழுது நாம் தப்பித்துக்கொள்ள சிந்தனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு இக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனநாயக முறைப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாய் நாம் சிந்திக்கிற திறமையுடையவர்களாய் இருந்து பகுத்தறிந்து வழியறிந்து சமுதாயத்தை சத்தியத்தால் கட்டுவோம். சத்தியம் என்பது நாம் ஏமாறாமல் இருப்பது, பிறரும் நம்மை ஏமாற்றாமல் இருப்பது. இந்த சமுதாயத்தில் நம்முடைய அரசாங்கம் மக்களை ஏமாற்றாமலும், பிற ஆதிக்க சக்திகள் மக்களை ஏமாற்றாமலும், மக்கள் அனைவரும் சமமாய் வாழ வழிவகுப்பது. சிந்திப்போம், உண்மைக்குரிய வழிகளை தெரிந்தெடுப்போம். வாய்மையே வெல்லும். தேங்க்யூ. நன்றி.